أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான சஃபர் மாதத்தின் கடைசி ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று கொள்வதிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை அறிந்து அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் மனிதர்களாக படைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்திலே நம்மை வாழச் செய்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை மொழிந்து உண்மையான முஸ்லிம்களாக முஃமின்களாக இந்த உலகத்தில் வாழச் செய்திருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பேர் உபகாரம் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடமே கிடையாது. நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தார்களும் ஏகத்துவ கலிமாவை சொன்ன முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதிலே நாம் பெருமைப்படுகின்றோம். ஆனால் நம்முடைய இறுதி காலம் முடிவு இதே கலிமாவின் அடிப்படையில் ஆகிவிட்டால் நிச்சயமாக மறுமையிலே நாம் வெற்றி பெறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. மரணிக்கின்ற தர்வாயில் யார் ஏகத்துவ கலிமாவை மொழிந்து மரணமாகி விடுகிறாரோ ஃபகத் தஹலல் ஜன்னா, அவர் சுவர்க்கத்திலே நுழைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு ஹதீஸ்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம்களாக பிறப்பது என்பது சிரமமான காரியம் அல்ல. முஸ்லீமாக மரணித்தல் என்பதுதான் சிரமமான காரியம். இன்னைக்கு எத்தனையோ நபர்களை நாம் பார்க்கின்றோம்.
முஸ்லிம்களாக வாழ்ந்து கலிமாவை அவர்கள் மறுத்து அவர்கள் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையிலே மரணமாகக்கூடிய ஒரு காட்சியினை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய கடைசி வாழ்க்கை, கடைசி நேரம் எப்படி அமையும் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உலகத்திலே யாருக்கும் தெரியாது. மரணமாகக்கூடிய நேரத்திலே ஏகத்துவ கலிமாவை நாம் மொழிவோமா, ஏகத்துவத்திற்கு மாற்றமான கலிமாவை நாம் மொழிவோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ் எங்களை முஸ்லிம்களாக வாழச் செய், எங்களை முஸ்லிம்களாக மரணிக்கச் செய், மறுமை நாள் ஆகிரத்தில் முஸ்லிம்களோடு எங்களை சேர்த்து வைத்து விடு. யார் இந்த துஆவை செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். யார் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களோ அவர்கள் அந்த துஆவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் அந்த துஆவை செய்யவே வேண்டாமோ அந்த தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் இந்த பிரார்த்தனையை செய்தார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நம்முடைய பிறப்பு இஸ்லாமாக இருப்பதை போன்று நம்முடைய இறப்பும் இஸ்லாமாக இருக்க வேண்டுமானால் நாம் உலகத்தில் வாழும் பொழுது அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டையும் பற்றி பிடிக்காமல் அந்த இரண்டையும் ஏற்றுக்கொள்வதோடு மாத்திரம் அவைகளை பின்பற்றி வாழாமல் அவைகளுக்கு மாற்றமான வாழ்க்கை எங்களுக்கு சத்தியம் என்று தெரிகிறது, இருந்தாலும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். அசத்தியத்தை தான் நாங்கள் செய்வோம். ஏன்பா உனக்கு சத்தியம் தெரியுதில்ல, அதை செய்ய வேண்டியதானே? இல்லை, எங்க முன்னோர்கள் அதை செய்யல, சத்தியத்திற்கு புறம்பான காரியத்தை தான் செய்தார்கள், நாங்கள் முன்னோர்களுக்கு மாறு செய்ய மாட்டோம். அல்லாஹ்விற்கு மாறு செய்வோம், அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு நாங்கள் மாறு செய்வோம். ஆனால் எங்கள் தந்தை, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டன், எங்கள் முப்பாட்டன், எங்கள் மூதாதையர்கள் அவர்கள் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு காரியத்தை செய்து வந்திருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம். அது ஷிர்கான காரியமாக இருக்கட்டும், குஃப்ரான காரியமாக இருக்கட்டும், பிதாத்தான காரியமாக இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலுடைய சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய காரியமாக இருக்கட்டும், மறுமையினால் ஆகிரத்தில் நரகத்தை பெற்றுத் தரக்கூடிய காரியமாக இருக்கட்டும், எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே அது உண்மையாக இருந்தாலும் கூட அதை நாங்கள் தொட்டு கூட பார்க்க மாட்டோம் என்று பிடிவாதத்தோடு வாழ்கிறார்களே, இவர்கள் பெயர் வாங்கி முஸ்லிம்கள். இவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல ஒரு புள்ளியின் நிலையாளர்களுக்கு கூட மதிப்பும் மரியாதையும் கண்ணியமோ நிச்சயமாக கிடைக்காது என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா மிகப்பெரிய ஒரு அத்தியாயம், 286 வசனங்களை கொண்டது. சூரத்துல் பக்ரா எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிற்கு ஷைத்தான் வரவே மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அதை பல வகையான சட்டங்களையோ பல வகையான ஒழுக்க நலன்களையோ அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு கற்றுத் தருகின்றார். அதுல 170வது வசனத்துல அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, வைதா கீல லகும், மார்க்கத்திற்கு புறம்பாக செயல்படுகிறார்களே அவர்களிடத்தில் கேட்கப்பட்டால், சொல்லப்பட்டால், என்ன சொல்லப்பட்டால், இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் எதை இறக்கி வைத்தாரோ அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். குர்ஆனின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அதே குர்ஆன் தான் சொல்லுது, அத்தீஉர் ரசூல், ரசூலுக்கு நீ கட்டுப்படு. குர்ஆனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன்,
ஹதீஸுக்கு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னா அவர் குர்ஆனுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல. ஏனென்றால் அதே குர்ஆன் தான் சொல்கிறது, நீ அல்லாஹ்விற்கும் கட்டுப்படணும், ரசூலுக்கும் கட்டுப்படணும். வமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தகு. உங்களுடைய தூதர் எதை கொண்டு வந்தாரோ அதை ஏற்று நடங்கள், எதை செய்யக்கூடாது என்று தடுத்தாரோ அதை விட்டு விலகி வாழுங்கள். அதே குர்ஆன் தான் சொல்லுது. அத குர்ஆனுக்கும் கட்டுப்படணும், ஹதீஸுக்கும் கட்டுப்படணும். அல்லாஹ் சொல்றா, அவர்களை பார்த்து அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் காலு அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பல் நத்தபிஉ, இல்ல நாங்க பின்பற்றுவோம். எதை பின்பற்றுவோம்? மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்கள் மூதாதையர்களை எந்த காரியத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ, எங்கள் மூதாதையர்கள் எந்த முட்டாள்தனமான காரியத்தை செய்தார்களோ, எந்த மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை செய்வதை நாங்கள் பார்த்தோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் பதில் கூறுவார்கள். ஏன்னா அல்லாஹ் ரசூல் காட்டிய பாதை அது தெளிவான பாதை, தெளிவான ஒரு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாதை. அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னால் இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. மா அல்ஃபைனா அலைஹி ஆபானா, எங்கள் மூதாதையர்கள் எந்த சிலைகளை வணங்கினார்களோ, எந்த மனத்தனமான நம்பிக்கையிலே அவர்கள் மூழ்கி கிடந்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ் சொல்றா, அவ்வளவு காண ஆபாவுக்கும் நான் யாத்திலுவன செய்யா, மூதாதையர்கள் எதையும் விளங்காம போனாலுமா நீங்க பின்பற்றுவீர்கள். வலாயகுத்ததோல், அவர்கள் ஏழ்மை பெறவே இல்லை என்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹ் வேதனையோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதனால மூதாதையர்கள் செய்ததெல்லாம் மார்க்கம் கிடையாது. அவங்க 5 நேரம் தொழுதிருப்பாங்க, இதை அவர் பின்பற்ற மாட்டாரு. அவங்க ரமலான்ல நோன்பு வச்சிருப்பாங்க, இவர் அதை பின்பற்ற மாட்டாரு. அவங்க ஹஜ் செஞ்சிருப்பாங்க, உம்ரா செஞ்சிருப்பாங்க, கணக்கிட்டு ஜகாத்தை கொடுத்திருப்பாங்க, அதையெல்லாம் பின்பற்ற மாட்டாரு. மார்க்கத்திற்கு புறம்பா அவர் என்ன செஞ்சாரோ அதை மட்டும் என்ன செய்வாங்கன்னா பேர பிள்ளைங்க அதை எடுத்து பின்பற்றக்கூடிய ஒரு அவலமான சூழலை இன்றைக்கும் சமுதாயத்திலே கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு காலகட்டத்துல மார்க்க அறிஞர்கள் என்ற பெயர்ல மார்க்கத்தில் இல்லாததையெல்லாம் மார்க்கமாக சொல்லி, ஹதீஸில் இல்லாததையெல்லாம் ஹதீஸாக சொல்லி மக்களை ஏமாற்றி வந்தார்கள். தாங்களும் வழிகட்டு தங்களை பின்பற்றக்கூடியவர்களையும் வழிகெடுத்து நரகத்தின் பக்கம், நாசத்தின் பக்கம் தள்ளக்கூடிய ஒரு காட்சிகளை ஒரு காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்கள் சந்தித்து வந்தார்கள். ஆனா இன்றைக்கு பாருங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால இஸ்லாம் விழிப்புணர்வு உள்ள ஒரு மார்க்கமாக மாறி இருக்கிறது. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் தர்ஜுமா கிடையாது, குர்ஆன் அரபியில மட்டும்தான் இருக்கும். நாம பொருள் வழங்காமலேயே நம்முடைய முன்னோர்கள் அதை படித்திருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் அவங்களுக்கு தெரியாமலே போய் இருக்குது. சிகாசித்தா என்று சொல்லப்படுகின்ற புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், நசாயி, இப்னு மாஜா, திருமதி, அஹ்மது போன்ற நூல்கள் எல்லாம் அரபியில் மட்டும்தான் இருந்தது. ஆலிம்களுக்கு கூட அது எட்டாக்கணியாக இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல பார்த்தா புகாரி தமிழாக்கம் வாங்கி வச்சிருக்கிறோம், முஸ்லிம் தமிழாக்கம் வாங்கி வச்சிருக்கிறோம், இப்னு கஸீர் தமிழாக்கம் இருக்குது, வாங்கி படிக்கிறோம். ஆலிம்களை விட ஆலிம் அல்லாதவர்கள் மார்க்க விஷயத்துல கெட்டிக்காரர்களாக திகழக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு விழிப்புணர்வுகள் வந்த பின்னாலும் கூட இந்த மார்க்கத்திலே பிதாத் என்று சொல்லப்படுகின்ற குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் மாற்றமான எத்தனையோ செயல்கள் கொடிகட்டி பரப்பதை இன்றைக்கு சில இஸ்லாமிய குடும்பங்கள்ல நாம கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சில தினங்களுக்கு முன்னால் ஒரு இஸ்லாமிய நண்பர் என்கிட்ட கேட்கிறார், ஆலிம்சா வரக்கூடிய புதன்கிழமை ஒடுக்கத்து புதன் தானே, அன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டார். நான் சொன்ன ஒடுக்கத்து புதன்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு கேட்டேன். இல்ல, எங்க முன்னோர்கள், எங்க அத்தா, எங்க அத்தாவுடைய அத்தா, அவங்க அத்தா, அவங்க அத்தா, அவங்க அத்தா, அவங்க எல்லாம் ஒடுக்கத்து புதன் ஒரு நாளை முடிவு செய்து
அந்த நாள்ல சில சடங்குகள்லாம் செஞ்சிருக்கிறாங்களே, அது என்னைக்கு செய்யணும்னு கேட்டார். நாங்க ஏதோ ஒடுக்கத்து புதன்கிற வார்த்தையை குர்ஆன்ல இருந்து சுன்னாவில இருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ புதன்கிழமைய, அதாவது சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை, வரக்கூடிய புதன்கிழமை ஒடுக்கத்து புதன் என்பதாக நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துல இன்றைக்கும் ஒரு சாரார் அவங்க குடும்பத்துல தொழுகை இருக்கு, அவங்க குடும்பத்துல நோன்பு இருக்குது, ஹஜ்ஜி இருக்குது, ஜக்காத் இருக்குது, எல்லாம் இருக்கு. அதோட சேர்த்து இந்த மோசமான மூட நம்பிக்கைகளும் காட்சி தருகிறது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க ஒடுக்கத்து புதனை கொண்டாடுறது சரிதான், ஆனா 5 நேரம் தொலைத்தானே செய்யறோம், ரமலான நோன்பு வைக்கத்தானே செய்யறோம், ஜக்காத்து கொடுக்கத்தானே செய்யறோம், நாங்க நல்லதையும் செய்கிறோம் தீயதையும் செய்யத்தானே செய்யறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி சில பேர் நாங்க நன்மையும் செய்யத்தானே செய்யறோம், அப்ப பாவம் செஞ்சா என்ன? அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கல, தயவு செய்து அந்த மாதிரி சொல்றாங்களே, அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், நீ திங்கிறது பிரியாணி, மாட்டு சாணத்தை நீ தொட்டுக்கிறியா? மனித கலவை நீ தொட்டுக்கொள்வாயா? நீ பிரியாணி தானே சாப்பிடுறது ஹலால், இந்த ஹராம நீ திரும்பியா என்று கேட்டால் அவர்களுக்கு உரைக்கிறது. ஆனா மார்க்க விஷயத்துல நல்லதை செய்யத்தானே செய்கிறோம், ஏன் தப்ப செஞ்சான்னா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மறுமை நாள் ஆகிரத்துல ஒரு மனிதனுடைய நேர் பாதி நல்ல விதமாக இருக்குமா, நேர் பாதி அழுகி போய் இருக்குமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க ஜிப்ரீல்கிட்ட, இவர் யார் என்று? இவர் உலகத்தில் வாழும் பொழுது இவங்க சொல்றாங்கல்ல, நாங்க நன்மையும் செய்யறோம், அதனால பாவத்தையும் செய்யறோம். இப்படி நன்மையும் பாவத்தையும் கலந்து மார்க்கத்தின் பெயரால் செய்தார்களே, அவர்கள் தான் பாதி நல்ல நிலையிலும் பாதி அழுகிய நிலையிலும் அவர்கள் காட்சி தருகிறார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வார்த்தை ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, மார்க்கத்தில் ஒரு புள்ளியின் நிலையளவிற்கு கூட அனுமதி இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் மார்க்கத்தின் அடிப்படைகளை செய்வதற்கு முஸ்லிம்களுக்கு யாருக்கும் அந்த அதிகாரத்தை இஸ்லாம் வழங்கவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒடுக்கத்து புதன்கிற வார்த்தை குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது, சஹாபாக்கள் அந்த வாழ்க்கையை வாழல, அடுத்து வந்த தாபியீன்களுடைய வாழ்க்கையில இல்ல, தபா தாபியினுடைய வாழ்க்கையில இல்ல, 40 இமாம்களுடைய வாழ்க்கையில இல்ல. அதற்கு பின்னால் இப்போது ஒரு 100 ஆண்டுகளாக வந்தவர்கள் தான் வயிற்று பிழைப்பிற்காக ஒரு சம்பாத்தியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒடுக்கத்து புதன் அப்படிங்கிற ஒரு நாளை உருவாக்கி அவர்கள் அதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் கூட இன்றைக்கும் கூட மிகப்பெரிய பேச்சாளர்களாக இருப்பார்கள். அவங்களே ஒடுக்கத்து புதனை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒடுக்கத்து புதனை யாரெல்லாம் எதிர்த்து பேசினார்களோ அவர்களை எல்லாம் காபி பட்டம் கொடுக்கிறாங்க. சமீபத்துல கூட ஒருத்தர் ஹதீஸ்ல இல்லாத ஒரு கதைய ஹதீஸ்ன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற பேஸ்புக்ல. அப்ப கதை நல்லா இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல கொடுத்தேன். போடா காபி, நம்மளுக்கு பட்டத்தை பார்த்தீங்களா? போடா காபி, போடா லூசு, போடா மெண்டலு. பதில் சொல்ல தெரியாதவன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவான். உனக்கு பதில் சொல்ல தெரிந்தால் அந்த ஆலிம் சொல்லக்கூடிய சம்பவம் புகாரில இருக்குதா, முஸ்லிம்ல இருக்கா, அபூதாவுதுல இருக்கா, ஆதாரத்தை காட்ட வேண்டும். அந்த ஆலிம் அந்த கதையை சொல்லும் பொழுது இதை நம்பத்தான் வேணும், நம்பித்தான் ஆகணும். அங்க இருக்கா இங்க இருக்கான்னு கேட்கக்கூடாது. நான் தான் ஆதாரம் அப்படிங்கிற. நீ என்னடா ஆதாரம்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்வதற்கு நீ ஆதாரமா? உனக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு எத்தனை வருஷம் அந்த இடைவெளி இருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொல்லி நீ கேட்டு இருக்க முடியுமா? அவரு தங்காதான் குதிக்கிறாரு. நீ காத்திரா போயிட்ட, அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப நான் கலிமாவை சொல்லிட்டேன், என்னப்பா நீங்க சொல்றீங்கன்னு கேட்க அவரால் பதில் சொல்ல முடியல. இந்த மாதிரி தான் ஒடுக்கத்துக்கு புதனுக்கு கொடி நோக்கி அழைகின்றார்களே ஆலிம்கள். அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இதுக்கு என்ன ஆதாரம்னா, ஆதாரம் தான் நீங்க கேட்கக்கூடாது, நாங்க தான் அதுக்கு ஆதாரம் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. என்ன கதை தெரியுமா? வருஷத்துல 3 லட்சம் பலா முசீபத்துகள் உலகத்துக்கு இறங்குதான்.
3 லட்சம் பலா முசீபத்துகள். நான் சொல்றேன், நீ சுபு தொழலனா உன் தலையில கோடி முசீபத்து இறங்கிட்டு இருக்குது. இதையெல்லாம் அவங்க பேசுறது இல்ல, தொழுகையை பேசுறது இல்ல, நோம்ப பேசுறது இல்ல, ஹஜ்ஜி செய்கன்னு சொல்றது இல்ல. ஏன்னா அது அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. இந்த மாதிரி விவாதத்தை செய்ய சொன்னால் அவங்களுக்கு கோடி கோடியா கால்ல வந்து விழுது. அதனால கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் மார்க்கத்திற்கு புறம்பான செய்திகளை எல்லாம் மார்க்கத்தின் ஒரு அங்கமாக தைரியமாக சமுதாய பட்சத்திலே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காட்சியிலே இன்றைக்கு பார்த்து வருகின்றோம். அவங்க சொல்றாங்க, ஒரு வருஷத்துல 360 நாள்ல, அதாவது ஹிஜ்ரி அடிப்படையில் 355 நாட்கள்ல 3 லட்சம் முசீபத்துகள், சோதனைகள், வறுமைகள், குழப்பங்கள் உலகத்திற்கு இறங்குகின்றன. அவைகள் ஒட்டுமொத்தமாக இந்த சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதன்கிழமை இருக்கு பார்த்தீங்களா, அன்னைக்கு இறங்குதான். அதனால அந்த முசீபத்தை எல்லாம் இறக்கி வைப்பதற்காக சுபுவு தொழுகுங்கன்னு சொல்லல, அவங்க நல்லா தூங்குங்க. சுபுவை பத்தி அவங்க பேசுறதே கிடையாது, எந்த தொழுகையை பத்தி அந்த ஆலயங்கள் பேசுறதே கிடையாது. அவங்க சொல்றாங்க, காலையில எழுந்த உடனே இந்த பல்ல தைக்கீங்களோ இல்லையோ உடம்பு கொடுத்து எண்ணெயை தேய்ங்க, எண்ணெயை தேய்ச்சி நல்லா குடும்பத்தோட குளிங்க, குளிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிடுங்க. அப்புறமா மா இலை அல்லது வாழை இலை, இதுல வந்து ஒரு 6 ஆயத்தை எழுதுங்க, எழுதி கரைச்சி குடிங்க, முடிஞ்ச இலையும் சேர்த்து தின்னுங்க. அதை பத்தி நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஷிஃபா சம்பந்தமான ஒரு 6 ஆயத்துகள் குர்ஆன்ல இருக்கு. அதெல்லாம் உண்மைதான். அல்லாஹ் வந்து ஷிஃபா ஷிஃபாங்கிற வார்த்தைய அந்த ஆயத்துகள்ல சொல்லி காட்டுவான். அது இப்ப சொல்ல நேரம் இல்லை. அதை என்ன செய்யணும், மா இலை, வேப்பலையில கூட கசக்கும், மா இலையில எழுதணும் அல்லது வாழை இலையில எழுதணும். அதை குடும்பத்தோடு உட்கார்ந்து கரைச்சி, அது எப்படி கரைக்கணுமா, அதுக்கு ஒரு சட்டத்தை சொல்லுவார்கள். ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கணுமா, 3 தடவை முக்கி முக்கி எடுக்கணுமா, ஒரே தடவை கரைச்சிடக்கூடாது. ஆனா 3 தடவை முக்கி எடுத்து அதை குடும்பத்தோட குடிச்சா நீ வருஷம் முழுக்க தொழுகாத அந்த முசீபத்து, நீ நோன்பு வைக்காத முசீபத்து, நீ அங்க போன முசீபத்து, எல்லா முசீபத்தும் அது வந்து சிறுநீரோட வெளியே போயிடும். இந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வெளியே கொண்டு வந்துடும் என்று மார்க்கத்திற்கு புறம்பான இந்த சட்டங்களை எல்லாம் மார்க்கத்தில் ஒரு அங்கமாக பேசக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை வேதனையோடு சொல்லி காட்டுகின்றோம். எந்த மார்க்க அறிஞர்கள் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத சட்டங்களை மக்கள் தேடுகின்ற பொழுது அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டுமோ, அதே மார்க்க அறிஞர்கள் கொஞ்சம் கூட அச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம இது மார்க்கத்துல ஒரு அங்கம் தான், ரசூலுல்லாஹ் கரைச்சி குடிச்சாங்கன்னே ஒருத்தர் பேசுறாரு, சஹாபாக்கள் குடிச்சாங்கன்னு பேசுறாரு, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் குடித்தார்கள் ஹதீஸ்ல இருக்குதுங்கிறாரு. எங்கடா அந்த ஹதீஸ் இருக்குது, நாங்க தான் அதுக்கு ஆதாரம் இவர் சொல்றாரு. இவர் ஆதாரமா எடுத்துக்கிட்டா இவருக்கு பின்னால போனா நேரம் நரகமா, கேள்விகளை கூட கிடையாது. அல்லாஹ்க்கு பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, அதை கரைத்து குடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதியம் நல்லா சாப்பிடுங்க, சாயந்தர நேரத்துல ஆற்றுக்கு செல்லுங்கள், புல்வெளிகளுக்கு செல்லுங்கள், கழுவ மாறி படுத்து உருவுங்க. உருண்டா உங்களை பிடித்திருக்கின்ற முசீபத்துகள் எல்லாம் அது உங்களை விட்டு தீர்ந்துவிடும், நீங்கிவிடும் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மோசமான காட்சிகளை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நான் பொய் சொன்னா நீங்க வேணா அடிச்சு பாருங்க, யூடியூப்ல ஒடுக்கத்து புதன் சொல்லி பாருங்க. ஒரு சில ஆலயங்களை தவிர சில ஆலயங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒடுக்கத்து புதன் இருக்குது, அதை நம்பித்தான் ஆகணும், இந்த மாதிரி சட்டங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும் என்று வாய்ப்பூசாமல் பேசக்கூடிய ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், காலத்தை திட்டுவதன் மூலமாக மனிதன் அல்லாஹ்வை திட்டுகின்றான். காலத்தை திட்டினால் அது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமம். இவங்க இன்னொரு செய்தியும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு காரியத்தை செய்யணுமா, ஹதீஸ்ல இருக்குதுங்கிறாங்க. ஆனா எந்த ஹதீஸ் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியல, ஹதீஸ்ல இருந்தா தானே ஹதீஸ் எடுத்து போடுவாங்க. இந்த கிதாபுல் மௌலூஹ்னு ஒரு புக்கே இருக்குது, அதாவது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், ரசூலுல்லாஹ் சொல்லாத செய்திகளை எல்லாம் சொன்னதாக எழுதி வைத்திருப்பார்கள்.
மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக ஆயிஷா அறிவிக்கிறார், அபூ ஹுரைரா அறிவிக்கிறார், அபூ தர்தா அறிவிக்கிறார், சஹாபாக்களுடைய பெயர்களை போட்டுக் கொள்வார்கள். அந்த மாதிரி ஒரு செய்தியை பாருங்க. சனிக்கிழமையை அல்லாஹ் ஏன் படைச்சான் அப்படின்னா, சூழ்ச்சிகள் செய்வதற்கும் துரோகம் செய்வதற்கும் சனிக்கிழமைய அல்லாஹ்க்கு படைத்தானா. அது சில பேர் நம்பிக்கிட்டு சனிக்கிழமை கல்யாணமே வைக்கிறது இல்லை, புதுவீடு கூட திறக்கிறது இல்லை, நல்ல காரியங்களையும் சனிக்கிழமை செய்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை மரம் நடுவதற்கும் கட்டிடம் கட்டுவதற்கும் ஏற்ற நாளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இதெல்லாம் ஹதீஸ்ல கிடையாது, நம்பிட்டு இருக்க கூடாது. அவங்க சொல்றதை நான் சொல்லி காட்டுறேன். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொல்வதாக சொல்கிறார்கள். திங்கட்கிழமைய பயணம் செய்வதற்கும் உழைப்பிற்குரிய நாளாகவும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். செவ்வாய்க்கிழமைய வன்மை துக்கத்திற்குரிய நாளாக படைத்திருக்கிறான். செவ்வாய்க்கிழமை நல்ல காரியத்தை பண்ணிடாத, உனக்கு துக்கத்தனமா போயிரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். எந்த ஹதீஸையும் ரசூலுல்லாஹ் சொல்லல. புதன்கிழமைய கொடுக்கல் வாங்கலுக்கு பொருத்தமில்லாத ஒரு நாளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதுதான் இந்த ஒடுக்கத்து புதனோ இந்த புதன்கிழமை வருகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவர்கள் சொல்லி காட்டுவார்கள். வியாழக்கிழமைகளை தேவைகளை தேடுவதற்கும் அதிகாரிகளை சந்திப்பதற்கும் ஒரு ஏற்ற நாளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றானா. வெள்ளிக்கிழமைய பிள்ளைகளுக்கு திருமண பேச்சு நடத்துவதற்கும் திருமணம் செய்வதற்கும் ஏற்ற நாளாக வெள்ளிக்கிழமை படைத்திருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக இவர்கள் சொல்லி வருவதையும் பார்த்து வருகின்றோம். இவர்களுக்கு நாம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? இத ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொன்னதாக எவன் சொன்னாலும் ரசூலுல்லாஹ் ஒரு எச்சரிக்கை விடுறாங்க பாருங்க. இப்னு மாஜால 37வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். நான் சொல்லாத ஒரு செய்தியை நான் சொன்னதாக அல்லது நான் சொன்ன ஒன்றை சொல்லவில்லை என்பதாக என் மீது எவனாவது பொய் சொன்னால் அவன் இப்பவே நரகத்திற்கு சீட்டை வாங்கட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அருமையானவர்களே, இந்த மாதிரி ஒடுக்கத்து புதன் அன்று எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கோ, என்னைக்கு வேணாலும் எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், அதை பத்தி தப்பே கிடையாது. எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கோ ஷிஃபாவுடைய ஆயத்துகளை எழுதி கரைத்து குடிப்பதற்கோ ஒரு ஆலிம் இருந்தார், மௌத்தா போயிட்டார். நான் கண்ணால பார்த்தேன். அவர் என்ன செய்றார் தெரியுமா? இந்த 6 ஆயத்தையும் ரப்பர் ஸ்டாம்பாவே அடிச்சு வச்சிருக்கிறார். அவர்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா ரப்பர் ஸ்டாம்பு பேர் இருக்கிற மையை அதுல அடிச்சு ஒரு தாள்ல குத்தி கொடுத்துருவார். அந்த மைய நஞ்சு கிடையாதா? அதை கரைச்சு குடிக்கிறாங்களே, அது இல்லாத முசீபத்தில கொண்டு வரும், இருக்கிற முசீபத்துக்கு போட்டாது. ரப்பர் ஸ்டாம்ப்ல அடிச்சு இலையில குத்தி அவர் கொடுப்பார். அதை கொண்டு போய் கரைச்சு குடிப்பாங்க. அந்த மை ஃபுல்லா உடம்புக்குள்ளாலதான் செல்லும். இந்த மாதிரி முட்டாள்தனமான செயல்களை எல்லாம் இந்த மார்க்க அறிஞர் என்ற பெயரிலே ஒரு சிலர் செய்து வருவதை பார்த்து வருகின்றோம். இதற்கெல்லாம் ஆதாரம் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக.